பெரியார் இயக்கம் கண்டது சமத்துவத்திற்காகத்தான். பேரறிஞர் அண்ணா அரசியல் களத்தில் அடியெடுத்து வைத்ததும் சமத்துவத்திற்காகத்தான். முத்தமிழறிஞர் கலைஞர் அரை நூற்றாண்டு காலம் இந்த மண்ணில் அரசியல் செய்ததும் சமத்துவத்திற்காகத்தான். அவருடைய கருத்தியல் வாரிசாக இன்றைக்கு களத்திலே இருக்கிற டிராவிடியன் மாடல் என்கிற சமத்துவ ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய தளபதி அவர்களும் இங்கே போராடி கொண்டிருப்பது சமத்துவத்திற்காகத்தான். மேடையில் அமர்ந்திருக்கிற அத்தனை தலைவர்களின் நோக்கமும், கூடியிருக்கிற நம்முடைய அனைவரின் நோக்கமும், இறுதி இலக்கும் சமத்துவத்திற்காகத்தான். நம்மை எல்லாம் மனிதர்களாய் தலைநிமிர வைத்த புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும், பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்களும் இந்த மண்ணில் தம் இறுதி மூச்சு வரையில் உரத்து பேசியதும், ஓடி ஆடி பணியாற்றியதும், தம் வாழ்வை முழுமையாக ஒப்படைத்துக் கொண்டதும் சமத்துவத்திற்காகத்தான். நம்முடைய கூட்டணி சமத்துவத்திற்கான கூட்டணி. ஆனால் நம்முடைய சமத்துவத்திற்கு எதிராக களத்திலே நிற்பவர்கள் சனாதன சக்திகள், பாகுபாடுகள் நிலைத்திருக்க வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள், பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு நீடிக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருப்பவர்கள். ஒருபுறம் சனாதன சக்திகள், இன்னொரு புறம் ஜனநாயக சக்திகள். ஜனநாயக சக்திகள் தான் இன்றைக்கு அண்ணன் தளபதியின் தலைமையில் ஒருங்கிணைந்து நிற்கிறோம். இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய ஒரு கூட்டணி அரசியலை தளபதி அவர்கள் இன்றைக்கு முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கிறார். மதச்சார்பின்மை, சகோதரத்துவம், சமத்துவம் என்பதுதான் இன்றைக்கு இந்தியா முழுவதும் நாம் பேசுகிற அரசியல். அந்த அரசியலுக்கு இன்றைக்கு தலைமை வகிக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற ஒரு தலைவராக நம்முடைய தளபதி இருப்பதால் இந்த நடைபயணத்தை தொடங்கி வைப்பதிலே முழு பொறுப்பும், தகுதியும், ஆற்றலும், வலிமையும் அண்ணன் தளபதிக்கு உண்டு. அந்த வகையிலே வைகோ அவர்கள் தொடங்குகிற இந்த சமத்துவ நடைபயணத்தை அவர் தொடங்கி வைக்க வந்திருப்பது சால பொருத்தமானது. 2026ஆம் ஆண்டில் நடைபெறவிருக்கிற சனாதனத்திற்கும் சமத்துவத்திற்கும் இடையிலான ஒரு யுத்தம் தான் வருகிற ஏப்ரல் மே மாதம் நாம் சந்திக்க போகிற யுத்தம். இது வழக்கமான தேர்தல் இல்லை, சராசரியான தேர்தல் இல்லை. தமிழ்நாட்டை ஆக்கிரமிக்க துடிக்கிற சனாதன சக்திகள் ஒருபுறம். அப்படி விட்டுவிட மாட்டோம். நாங்கள் பெரியாரின் பிள்ளைகள், அண்ணாவின் தம்பிகள், அம்பேத்கரின் அரசியல் வாரிசுகள்.